weeks ago I said to you, I'm just going to talk about the kingdom of God. நான் சில நாட்களுக்கு முன்பு சொன்னேன் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லி. For me, in my life, it is such a complicated subject, kingdom of God. I listened, so many pastors, my own pastors teach this, but I felt today they are not teach it well. நான் இந்த இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் அப்படிப்பட்டதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல முதல் நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் பல பாஸ்டர்ஸ் பிரசங்கித்ததை கேட்டுக்கிறேன், பல காரியங்கள் நிறைய கேட்டுக்கிறேன். எனது சபை ஊழியக்காரர்கள் எனக்கு படிப்பித்த காரியங்கள் இருந்தது, ஆனாலும் அதெல்லாம் சரியோன்னு எனக்கு தெரியவில்லை. நான் அதை வித்தியாசமாக பார்க்கிறேன். Because most of the time I think you heard about the preachers are preaching, teachers are teaching. First of all, search the kingdom of God. நீங்கள் அநேக தரம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஊழியக்காரர்கள் சொன்ன காரியங்களை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லி, and his righteousness, அவருடைய நீதியை. அடுத்ததாக I don't know how many understanding you have this subject, but it is the whole biblical theology kingdom of God. நீங்கள் எத்தனை பேர் அதை விளங்கி கொண்டுள்ளோ தெரியாது. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள் என்றெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனாலும் அது உண்மையான காரியம் என்னன்னு சொன்னால் பைபிள் இருக்கிற முக்கியமான சத்தியம் அதுவாக இருக்கிறது. We loudly saying our Jesus King of the King, Lord of the Lord. நாங்கள் பெருசாக சத்தமிட்டு சொல்கிறோம், இயேசு கிறிஸ்துவை அவருடைய ராஜ்யம் அவர் பிதாவானவர் தான் அந்த ராஜ்யத்தை தந்தார் என்று சொல்லி. Just we are saying King of the King, Lord of the Lord. We are saying. நாங்கள் சொல்லுறோம் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். Just not just simply saying, loudly with much energy preach. Teachers are preaching and teachers are teaching. தைரியத்தோடு விலசான சத்தத்தோடு நாங்கள் சொல்கிறோம் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்லி. Do you feel what is the kingship Jesus has and what kind of kingdom he preached? நீங்கள் உங்களோட உள்ளான இருதயத்திலே நீங்கள் சிந்திக்கிறீர்களா, அல்லாட்டி நீங்கள் ஃபீல் பண்ணிடுங்களா இயேசு கிறிஸ்து எப்படியாக அவர் ராசாதி ராஜா, அவர்தான் அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? Do you think this subject, I need Rachel, what your idea? I am going to send the microphone to surrounding our church people. I want to know their own idea. What is the kingship Jesus has? What is he talking about the king? What the people saying king? What is the kingdom of God Jesus say? நான் இந்த இடத்துல எல்லாருக்கும் அந்த இதை மைக்கை அனுப்ப வேண்டும் என்றால், ஆகவே நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து யார், அவருடைய ராஜ்யம் என்ன, அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் என்று சொன்ன காரியங்களை நீங்கள் என்னமா நினைக்கிறீர்கள்? Your understanding. உங்களுடைய விளக்கம் என்னவாக இருக்கிறது? The question is, what is the kingdom of God? And what is the kingship? Kingship Jesus has. Is he king really? What kind of kingship? இயேசு ஒரு ராஜாவா? அவர் தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டது? அவர் ராஜாவாக இருந்தால் தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டது? நாங்கள் எப்படி நினைக்கிறோம்? He is a king, yes. Okay, what is the understanding of the king? Because we think it's a physical king, right? A king who reigns on a certain land, certain territory, but he is the king in our spiritual land, right? In the spiritual realm, meaning he has authority over all, which means he has authority over this earth because we are all spirit. வேச்சா சொல்ற காரியம் அவர்
வெளியில பார்க்கல அவர் வந்து கழுதைக்குட்டியில போனார், அவர் ஒரு ராஜா மாதிரி இருக்கையில் அவர் கஷ்டப்பட்டவளோடு தான் தெரிஞ்சாருன்றதல்ல. அவருடைய ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கும் பொழுது அவருக்கு அதிகாரம் இருந்தது, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் உள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் ஒரு ராஜா என்று காணக்கூடியதாக இருக்கிறது. You think he is the spiritual things caretaking king like that? Oh, the physically he has a kingship. Because அவர் வந்து ஆவிக்குரிய பிரகாரமாக ராஜாவா இருக்கிறார், அல்லாட்டி சர்வ பிரகாரமாக அவர் ராஜான்னு இருக்கிறார். Because he's a king in the spirit, he reigns in the physical also. அவர் ஆவிக்குரிய பிரகாரமாக ராஜாவா இருக்கிறபடியால் அவர் சரீர பிரகாரமாக எங்களை அவர் ஆட்சி செய்கிறவராக இருக்கிறார். If we are just the physical king, then we don't automatically become kings in the spirit. But because he's king in the spirit, he automatically has reign over. நாங்கள் அவர் ஒரு ராஜாவா இருந்தால் நாங்கள் சாதாரணமாக நாங்களும் ராஜாவாக முடியாது. அவர் ஒரு ஆவிக்குரிய பிரகாரமாக எங்களுக்கு ராஜாவாக இருக்கிறபடியால் அவருடைய சர்வ பிரகாரம் எங்களுக்கு அவர் ராஜாவாக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Okay, what is the kingdom of God? He preached, he introduced publicly, Jesus introduced the kingdom of God. தேவராஜ்யத்தை பற்றி இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் தேவராஜ்யத்தை பற்றி பிரசங்கித்தார். தேவராஜ்யத்தை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள்? I think it is when his perfect will is done, completed, meaning just like in the Garden of Eden, the days before sin entered the garden, where there was perfect harmony between us and God. அவர் வந்து அந்த ஏதேன் தோட்டத்தில் என்ன மாதிரியாக இருந்தாரோ அவர் தேவனுடைய ராஜ்யம். Again, tell me. It is when we have perfect unity in both the physical and the spiritual between us and God. எங்களுடைய ஆத்தும வாழ்க்கையிலேயும் எங்களுடைய சர்வ பிரகாரமாகவும் நாங்கள் சரியான முறையிலே அவரோடு தொடர்பு இருந்தால் அதுதான் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. Okay, microphone லைக்கான சிஸ்டர் சாலனிட். Is Jesus king in your feeling? What is about the kingdom of God? Yes, he is kingdom of God, and You can say in Hindi. Yeah. Sachin can translate. Even though Brother Sachin doesn't translate it, the Holy Spirit giving us to all the meaning. Yeah, just yeah. Yes, she believes that Jesus is the king. He's king. Why he says he's a king? Did she saw any evidence? place, She has any evidence to he rule as a king? His rule as a king? Yes, because he's our provider, he gives everything to us, so he's the king. Aha. அவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே அவர் ராஜாதி ராஜா. Wow, can a king has this kind of privilege and the power to supply, provide things. Wow, it's good idea. Yeah, and what is the kingdom of God? He mentioned. தேவராஜ்யம் என்னன்னு கேட்கிறார். So, Brother Suresh Kumar, you also
Need to you answer and the Sister Sasikala as well. She want to think first, then she'll answer. She want she to want to think, think. then she'll answer after. Okay, did you ever think that word, kingdom of God? Did you ever think about that? எப்பயாவது நீங்க யோசிக்கிறீங்களா தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்னன்னு சொல்லி? She heard, she knows. She heard about that word, but did she think, what is the kingdom of God? Did she think ever? நீங்க யோசிச்சிருக்கிறீங்களோ என்ன தேவனுடைய ராஜ்யம்? Do you have any question about thing about? Yeah. ஏதாவது கேள்வி இருந்ததோ தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்னன்னு சொல்லுங்கள். It's in the heaven. One minute. It's in the heaven. The kingdom of God is in the heaven. Ah, okay, that's very good answer. Okay. She has தேவனுடைய kind of ராஜ்யம் என்று something. சொன்னால் அது பரலோகம். Because I also has those kind of idea and the thinking. I am so worried about the kingdom of God. In the beginning of my life, I didn't understand. I couldn't understand. எனக்கும் அதே போல இருந்தது. இந்த தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்னன்னு சொல்லி நானும் மிகவும் யோசித்தேன். பல காரியங்கள் எனக்கு துவக்கத்திலிருந்து எனக்கு பல காரியங்கள் வந்து கொண்டே இருந்தது. என்ன தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் நிறைய காரியங்களை நானும் சிந்தித்திருந்தேன். Mostly as like Sister Shalani's mentioned, I thought also, heaven is the kingdom of God. I think most Christians have that same idea. Kingdom of God means heaven. We are going to go there one day, so we are in the kingdom of God. That is the thinking even I had. நானும் அதே போல தான் தேசசாலி மாதிரி பரலோகம் தான் எங்களுடைய தேவனுடைய ராஜ்யம். Okay, Brother Suresh Kumar. Is Jesus king இயேசு கிறிஸ்து ராஜாவா? physically and the எப்படி அவர் ராஜான்னு நீங்க சொல்றீங்க? அதோட தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு ராஜான ஒரு நாட்டினுடைய அதிபதி ராஜா மாதிரி இருக்கிற மாதிரி எங்களுக்கு தேவன் ஒரு ராஜாவாக அந்த உலகத்துக்கு இருக்கிறார் ராஜாவாக. A king is one country said he is my king, but Jesus is controlling the whole world. He is the king of kings. Wow. Then what is the kingdom of God? தேவனுடைய ராஜ்யம் என்ன? தேவனுடைய ராஜ்யம்னா அவருடைய பரலோகம். உலகத்துல அவருடைய பரலோகம் இருக்கிற மாதிரி ராஜ்யமாக்குற மாதிரி அதை நான் அப்படின்னா நினைச்சு கொள்கிறேன். இங்கேயோ அங்கேயோ இந்த உலகத்தை ஆடுற ஆத்மாக்கள் அவருடைய ராஜ்யத்துல எல்லாரும் ஒரே மாதிரி என்ற மாதிரி அங்க உலக பரலோகத்தில் இருக்கணும். He said the kingdom here, the people how they were treated, they have to go to எல்லாரும் சமம். பாசரண்டும் இல்லை. everybody has same. Okay. Is in the kingdom of God. Okay, where that kingdom of God? பரலோகம். Paralog. Heaven. Kind of idea. Wow, Sister Sasikala. I want to know about your idea, your feeling. உங்களோட ஃபீலிங் என்னன்னு கேட்குறேன். Brother, give microphone. She's going to say something. No. Just think, sister. Just think. We always saying, no, King, Jesus, King, kingdom of God. But if he doesn't have any idea about this matter, Jesus so upset because the purpose of came to this world, establish his kingdom. Where? That is the next question. Where? The purpose of Jesus came to this world. People said one reason to the giving to the people forgiveness with the repentance, and he want to take out from the devil for the people. That's why he crucified. Yes, that is a one reason, but the major purpose of his establishment, his journey, his mission in this world, the establish his kingdom.
இயேசு கிறிஸ்து வந்தது மட்டுமல்ல, அவர் அங்கே இங்கே வந்து எங்களோடு இருந்த காரியத்திலே அவர் ஒரு ஸ்தாபித்திருக்கிறார் அவருடைய ராஜ்யத்தை. Okay, just we are thinking, okay, Jesus just came to save us from the sins people. தேசங்களை எங்களோட பாவங்களிலிருந்து எங்களை மீட்க வந்தவர்னு சொல்லி தான் நாங்கள் நினைக்கிறோம். Yeah. That is he need to do because he need people for his kingdom. Those people for his kingdom, they cannot do the drinking, dancing, whatever filthy things they're doing and coming to his kingdom. No, he separated people from the worldly kingdom to his kingdom very differently, very various system people through his crucifixion and the forgiveness and the brokening the curses came generically. That's the purpose crucified him, to prepare people good, accepted Jesus Christ, nothing, accepted the king according to his will to come to his kingdom. So he is not taking the people who not accepted him, doing and living is still their old fashioned life. He not calling them, those people, to come my kingdom. No, he want to purified, sanctified people as like Jesus for his kingdom. So there are two reasons he came to this world: prepare his people, sanctified, purified people, and for his kingdom. பாஸ்டர் சொன்ன எல்லாமே எனக்கு எழுமோ தெரியாது, நிறைய சொல்லியிருக்கிறார். பட் நான் சுருக்கமாக சொல்கிற காரியம் சொன்னார், இயேசு கிறிஸ்து வந்து எங்களை மீட்டு கொண்டார், எங்களோட பாவத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டார், பாவத்திலிருந்து எங்களை ரட்சிப்பு கொண்டு வந்தார். காரணம், நாங்கள் வித்தியாசமான ஆக்களாக அவருடைய ராஜ்யத்திலே நாங்கள் ஒரு குற்றமில்லாதவர்களாக, பாவம் செய்யாதவர்களாக, தேவையில்லாத காரியங்கள் செய்யாதாக, அவருக்கு கீழ்ப்படைந்த பிள்ளைகளாக இருக்க, அவருடைய ராஜ்யத்தில் இருக்க, அவர் எங்களை வேறு பிரிக்கிறதுக்காக அவர் இங்கே வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அந்த காரியங்களை செய்தார். எல்லாரையுமே அவர் அந்த ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கவில்லை, எல்லாரையுமே அந்த இடத்துக்குள்ள அவர் கூப்பிடவில்லை, தனக்கு ஏற்றவர்களை அவர் வேறு பிரித்து கொண்டார் என்று சொல்லித்தான் இதில் கூறப்பட்டிருக்கிறார். Human kingdom, right now we have Mr. Makani's government. Okay, any people can live this government. Sinful people, bad people, ganja people, kudu people, drunkards people, liars people, anyone, he doesn't care. Who are the people he treating? Exactly whatever rules and regulations. But when Jesus' kingdom not choosing everybody to come and stay with him. மிஸ்டர் மாக்கானி கனடாவை ஆட்சி செய்கிறார். இந்த இடத்துலையும் தார்தான் ஆட்சி செய்கிற இடத்துலையும் அவர்கள், நீங்கள் குடிக்கிறவர்களா, நீங்கள் நல்லவர்களா, நீங்கள் கெட்டவர்களா, நீங்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், பொய் சொல்கிறவர்கள், அப்படி இல்லை, எல்லாருமே இந்த இடத்துல நாங்கள் ஜீவிக்கிறோம் இந்த கனடாலே. ஆனாலும் இயேசுவின் ராஜ்யத்திலே அப்படி அல்ல, அவர் எங்களை தெரிவு செய்கிறார். பாவங்களை விட்டு விலகி அவருடைய ராஜ்யத்திலே நாங்கள் எப்படி இருக்கோம்னு சொல்லி அவர் தெரிவு செய்கிறார். Right, then now come to the Gospel of Matthew chapter 4 verse 17. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். This is the starting of the Jesus ministry. இதான் இயேசு கிறிஸ்துடைய அவருடைய துவக்க, அவருடைய இயேசு கிறிஸ்து அந்த சேவை செய்யறதுக்கு அவர் தொடங்கின காரியம், மினிஸ்ட்ரியை தொடங்கின காரியம். After the baptism of the river of Jordan, and he went to the wilderness 40 days 40 nights, fast and praying. We don't know inside what happened to the Jesus, but when he came out from that 40 days, we have something to look. Yes, யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் எடுத்து அதற்கு பின்பாக அவர் போய் 40 நாள் உபவாசம் இருந்து திரும்பமாக அவர் வருகிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது நாங்கள் பார்க்க போகிறோம். Right, then now you come to the same chapter 4 பட்டன் கண்ணே, we starting on that
3 temptation, testing, not temptation, testing for the Lord. That same chapter, come to the verse 17. அந்த மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவருக்கு 4 விதமான சோதனைகள் வருகிறது. 3 விதமான சோதனைகள் அந்த இடத்துல வருகிறது என்று அந்த மத்தேயு 4ஆம் அதிகாரம் இது இருக்கிறது. நாங்கள் அதற்கு இல்லை, நாங்கள் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் 17. Yeah. 17வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். Okay, we are going to read it. மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கத் தொடங்கினார். Amen. Amen. இயேசு அவ்வளவுதான். Yeah, yeah, yeah. Can you read it in English? From that time Jesus began to preach and to say, Repent, for the kingdom of heaven is at hand. You read in English. उस समय से यीशु प्रचार करना और यह कहना आरंभ किया कि मन फिराओ, क्योंकि स्वर्ग का राज्य निकट आया है. Kingdom of heaven, kingdom of God. Come Timothy. பரலோக ராஜ்யம். Paraloha Rajam. There are some differences, little bit, but the major idea, there is the kingdom of God. The king is there, also kingdom are there. இந்த பரலோக ராஜ்யம், பரலோக இப்படியான அந்த கிங்டத்தை பற்றி, தேவனுடைய ராஜ்யம் இப்படியாக சில வித்தியாசமான வசனங்கள், வித்தியாசமான காரியங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான காரியம், ஒரு ராஜா இருக்கிறார், அதே போல ராஜாவுக்குரிய ராஜ்யம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. Why Jesus started his first words after he appointed and ordained to the ministry, came out from that 40 days, he first of all just said, people, kingdom of God, kingdom of heaven at hand, please repent and come. இயேசு கிறிஸ்து ஏன் சொல்லுகிறார்? அவர் அந்த ஞானஸ்நானம் எடுத்து 40 நாள் இருந்து முதலான அவர் கதைக்கிற பொழுது அவர் சொல்லுகிற காரியம் என்னவாக இருக்கிறது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. I don't know, Brother Joel, how can I help you for this matter? Is there in Arabic? Okay. Yeah, he read the Arabic. Okay, do you understand Al-Assad kingdom in Syria? Do you understand that? He got mad one day, killed people, and that destroyed his own country. That's the power of the king has. His own country and own people he destroyed. Is still Al-Assad living? He's dead? Al-Assad? Is he still living in Syria? The president of the... Yeah? Is he still living or died? Dead? Huh? He is not in the ruling. He's... okay. Okay. He is the man. Everybody know good. He is the man destroy Syria. Jesus is good. He is the man destroy Syria. Right? That's the power of the king. He can destroy people, he can destroy country, and he can build the country. The power. ராஜாவுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அந்த நாட்டை உருவாக்கலாம், இல்லாட்டி நாட்டை இல்லாமல் பண்ணலாம். அதான் ராஜாக்களுக்கு, உலகத்தில் உள்ள ராஜாக்கள் இருக்கிற அதிகாரம். Okay, 1940, there is one of the king, Adolf Hitler in Germany. He not destroy his own German. He started to destroy whole world. Adolf Hitler power. People scared this king, this man. He's a crazy man, president. 1940ஆம் ஆண்டு ஹிட்லர் என்ற ஒரு ராஜா இருந்தார். அவர் தன்னை நாட்டை அவர் ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் உலகம் முழுக்க உள்ள இந்த ஜெர்மனி and the other countries. ஜெர்மனியோட சேர்த்து எல்லா நாடுகளையுமே அவருடைய அந்த வல்லமை, அவருடைய அந்த பவரால எல்லா நாட்டையுமே அவர் அழிக்கிறதாக இருந்தது.
So there is a power, every kings, human kings. எல்லா மனுஷ ராஜாக்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. So come to this question, Pilate very clearly asked this question from Jesus. Pilate means the governor of the Jerusalem, not whole Israel. He is just a Jerusalem governor. கவர்னராக இருந்த பிலாத்து இயேசுவிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். So that mean when we see that question and we can see the Jesus answer, he proclaiming, come to Matthew last part of the Bible. It is on John. It's not them. There is Matthew as well, but that question doesn't come. Only the John chapter. மத்தேயுல இல்லை, மத்தேயுல வந்த கேள்வி இருக்குது, ஆனால் யோவான்ல தான் அது வடிவாக இருக்கிறது. யோவான் Yeah, come to the chapter 18. யோவான் 18வது அதிகாரம் Come to the verses 33, 34, 35, 36. யோவான் 18ஆம் அதிகாரம் 33, 34, 35, 36வது To get வசனம். much understanding the context of the verses, we can read it, those things, come into the conclusion. Yeah. நாங்கள் அந்த வசனத்தை வாசித்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். John வாசியுங்கள். chapter 18 verses 33, 34, 35, 36. யோவான் 18ஆம் அதிகாரம் 33, 34, 35, 36வது வசனம். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, Yes. நீ யூதருடைய ராஜாவா? Something Pilate heard about. He want to verify it with the person. That person now front of the Pilate, the governor. The much great opportunity he received to ask this doubt he had in his heart to clarify it. Okay, brother? என்று கேட்டார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, Okay. நீரா இப்படி சொல்லுகிறீரோ, அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். Okay. Then? பிலாந்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களுக்கு பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல. Okay. Then Jesus Christ accepting, yes. Wait. Accepting something he has, that kingdom. Okay, then. என் ராஜ்யம் உலகத்துக்குரியதா, ஆனால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடிப்பார்கள். Yes. ஹலோ, இப்படி இருக்க என் ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல என்றார். Then 37 also, brother. Next verse also, please read. 37. அப்பொழுது பிலாந்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றார். Again the same question he asked, are you a king? இயேசு பிரத்யுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். Hallelujah. Jesus himself, he said, when the critical time for his life, yes, I am a king, but my kingdom, kind of differences I have. Then, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். right. இதற்காக இந்த உலகத்தில் வந்தேன். Amen. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். Right, very beautiful. Now the Pilate got it, that the clearance, that means he's saying his king, but he said, my kingdom, my kingship is not this world. There is a word in some, it is not now. One of the translation mentioning, it is not now in this world. Now. That means 2000 years ago Jesus mentioning,
my kingdom not now in this world. இயேசு கிறிஸ்து சொல்ற நான் தான் ராஜா, ஆனாலும் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று சொல்றார். Right then, brother Hindi, brother Sachin Hindi. जब पिलातुस महल में वापस चला गया और यीशु को बुला कर उससे पूछा, क्या तू यहूदियों का राजा है? यीशु ने उत्तर दिया, यह बात क्या तू अपने आप कह रहा है या मेरे बारे में कही है? औरों ने तुझसे कही है। पिलातुस ने उत्तर दिया, Yes. क्या तू सोचता है कि मैं यहूदी हूँ? तेरे लोगों और महायाजकों ने तुझे मेरे हवाले किया है। तूने क्या किया है? यीशु ने उत्तर दिया, मेरा राज्य इस जगत का नहीं है। यदि मेरा राज्य इस जगत का होता तो मेरी प्रजा मुझे यहूदियों को सौंपे जाने से बचाने के लिए युद्ध करती, किंतु वास्तव में मेरा राज्य यहाँ का नहीं है। इस पर पिलातुस ने उससे कहा, तो तू राजा है? यीशु ने उत्तर दिया, तू कहता है कि मैं राजा हूँ। मैं इसलिए पैदा हुआ हूँ और इसी प्रयोजन से मैं इस संसार में आया हूँ कि सत्य की साक्षी दूँ। हर वह व्यक्ति जो सत्य के पक्ष में है मेरा वचन सुनता है। Amen. What you got it, this portion of the scripture? What you got it? என்ன உங்களுக்கு இதில் விளங்கினது? This very curious question and conversation with the Pilate and Jesus. இயேசுக்கும் பிலாத்துக்கும் இடையில இருந்த தொடர்பு. What you got it from this, the conversation? Here, Pilate is asking again and again to Okay. Jesus, are you the king? Yes. And after that, Jesus says, you are only saying that I am the king. You saying that I am the king. You saying, before he said you saying, after the second time when he questioned, he said, yes, you said is correct. I am the king of king. I am the king. Okay, Jesus also the very how do they say that with that conversation, he doesn't want to say right away, yes, I am king. உடனடியா நான் ராஜான்னு சொல்ல விரும்பவில்லை. He அவரும் பிலாத்துவோடு கதைத்து முடிவிலே சொல்கிறார், நீ சொல்றபடி நான் ராஜா தான். He want to verify the governor of the Jerusalem, the Roman man, Roman guy, the authority man of the Roman government, how he knows about this story. I am a king. That's why he asked him the back to question, who said to you I am king? I am a king. இயேசு கிறிஸ்துக்கு போல அந்த ரோமா ஆட்சி செய்கிற அந்த தலைவனாக இருக்கிறவர் கேட்கிற கேள்விக்கு அவருக்கு அப்படி என்ன பற்றி விளங்கி இருக்கிறது என்று சொல்லி திரும்பவும் அவரையே கேட்கிறார், நீ என்ன நினைக்கிறாய், உன்னத்த அந்த மக்கள் என்ன சொன்னார்கள், நீ என்ன நினைக்கிறாய் என்று சொல்லி கடைசியிலே நீ சொன்னபடி என்று சொல்லுகிறார். When you are meditationally reading this conversation, you get it clear picture. Jesus want to touch the governor of the Romans. Exactly what is his heart desire, because Jesus knows very clearly he has the legal power to give to him to this punishment, death punishment. Like that authoritical, powerful man, why asking this nonsense question? His job is now, that moment, all the Jewish society and the religious leaders mentioning and the proofing his disturbance to the society and the religious organization, saying Son of God and all the things. Just the Pilate, the governor need to proclaim his decision. But his heart
has a doubt to clarify this brutally beaten man with the bleeding, asking this nonsense question. Are you a king? Think about powerful authority government man. He just need to give to his death penalty. Why he asking, are you the king of Jews? என்னன்னு நாங்கள் இந்த இடத்துல பார்க்கணும் சொன்னால், பிலாத்துவுக்கு அவர் வந்து அதிகாரம் இருக்குது இயேசுவை கொலை செய்யறதுக்கு. அப்படியான அதிகாரம் உள்ள பிலாத்து இயேசுவை கேட்க தேவையில்லை, நீ யார், நீ எப்படிப்பட்டால் உனக்கு என்ன. அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, யூதர் எல்லாரும் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டார்கள் பிலாத்துவை கொலை செய்யும்படியா. ஆனாலும் அவர் இயேசுவை கேட்கிறார், இவர் எப்படிப்பட்டவர் என்று விசாரிக்கிறார். ஏன்? அவருக்கு வேணும் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள. Do you have this desire to asking, questioning and verifying, clarifying who is this Jesus? Do you have that desire? உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் இப்படியான கேள்வி, இயேசு நீங்கள் யார், இயேசு யார், எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் எப்படியாவது கேள்வி கேட்டிருக்கிறீர்கள்? Do you ever ask Jesus, Lord, reveal me, I don't understand you, please give proper understand to me, to much more believe you, much more trust you? So we are just staying and listening sermon and going home, but not the pilot, the governor's heart. We don't have that heart. That very important. சபைக்கு வருகிறோம், சபையிலிருந்து போகிறோம், வசனங்களை கேட்கிறோம், சபையில மட்டுமில்லை கணக்க வசனங்களை கேட்கிறோம். ஆனாலும் எங்களோட வாழ்க்கையிலே, இந்த பிலாத்துண்ட வாழ்க்கையிலே பிலாத்து கேட்டது போல அவனோட கவர்னர் கேள்வி கேட்கிறான், நீங்கள் யார், நீ உண்மையாக ராஜாவாண்டு. அதே போல நாங்கள் எங்களோட வாழ்க்கையில, இயேசு நீர் எப்படிப்பட்டவர், நீர் எங்களுக்கு விளங்கப்படுத்தும், நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் எப்பயாவது கேள்வி கேட்டிருக்கிறோமா? I know for sure Pilate, the governor of the Jerusalem, he got it salvation because of his desire of the heart. Is much things happened after the crucifixion. His major captain, the leader of that crucifixion crew, he accepted Jesus Christ. What he sold his own eyes, and Pilate got it, that all the necessary information even after Jesus died. Surely he, not only he, his wife must got the salvation. நான் நினைக்கிறேன் பிலாத்துடைய மனைவியும் இந்த ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் என்று காரணம், இவ்வளவு கேள்வி கேட்டு இயேசுவை யார் என்று அறிந்து கொண்ட பிலாத்து அவரை அந்த மரணத்திலே போட்டாலும் அந்த இடத்திலே அவரோடு அந்த அந்த போடப்பட்ட அந்த சேவர்கள் பேர் அந்த இடத்திலே ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுக்கு கூடாக பிலாத்துவும் மனைவியும் கட்டாயமாக இயேசு கூடாக ரட்சிக்கப்பட்டிருப்பார் நான் நினைக்கிறேன். That same night, you remember your story that the Pilate's wife saw the dream, immediately came to Pilate and said, don't give this death punishment to this man. I saw a dream, he's a holy man, you cannot get it, this sinful punishment, giving this punishment, the sinfulness, don't give this punishment to Jesus. He said, his wife said. பிலாத்துவோட மனைவி ஒரு முதல் நாள் ஒரு கனவு காணுகிறாள். உடனடியாக வந்து பிலாத்துவிடம் சொல்லுகிறாள், அவருக்கு நீ இப்படியான தீர்ப்பு கொடுக்க வேண்டாம், அவர் வந்து ஒரு பரிசுத்தமானவர், அவர் வந்து ஒரு பிழையும் செய்யாதவர், ஒரு காரியங்கள் அவருக்காக நீ அவருக்கு இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்க வேண்டாம், அவரை சிலுவையில் அறைய வேண்டாம் என்று சொல்லி பிலாத்துவின் மனைவி வந்து அவருக்கு சொல்லுகிறார். The story going on. I have so many explanations regarding about this matter, because you know the Romans, they don't care about these things. Politically, they are so strong. They don't want to, is someone coming and say, I am the king. They are immediately going to give the punishment or killing, because they want to expressions, no, extending, now, how to say, the kingdom of the Roman, they want to, it's extending for the whole world, imperialism of Roman. So immediately when Jesus said, I am the king, so that means there is a challenge to the
government of Rome. So he doesn't want to ask him, what is this matter? How you have become a king? Why these people blaming you? That means started to his heart change. His wife heart change. ஆனாலும் ரோமருக்கு என்ன வேணும்? அவருடைய ராஜ்யம், ரோம ராஜ்யம் பெரிதாக வேண்டும். அப்படி ரோம ராஜ்யம் பெரிதாகும் பொழுது இயேசு வந்து தான் ஒரு ராஜான்னு சொன்னார். இந்த ரோம ராஜ்யம் பெரிதாக முடியாது என்று தெரியும். ஆகவே அவர்கள் தாங்கள் நினைத்ததை தான் செய்வார்கள். ஆனாலும் பிலாத்து என்ன செய்கிறார்? அவருடைய மனதிலே, தண்ட மனதிலேயும் வைஃபுட மனதிலேயும் இருந்த காரியத்தை அவர் சிந்தித்து அவர் இயேசுவிடம் கேள்வி கேட்கிறார், நீ ராஜாவா? அவருடைய இருதயத்திலே அவருக்கு தெரியும் இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி. This is the matter when we are proclaiming the kingdom of God to the outside people who doesn't know Jesus. இதே போலதான் நாங்கள் இயேசுவை பற்றி வெளியிலே உள்ளவர்களுக்கு நாங்கள் சொல்லுகிற பொழுது, as like happened to it to the Pilate and his wife, starting something burning in their hearts about Jesus. பிலாத்துவுக்கும் அவருடைய மனைவிக்கும் அவருடைய இருதயத்திலே அந்த காரியங்கள் எப்படி வந்ததோ அதே போலதான் நாங்கள் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிற பொழுது அவருடைய இருதயத்திலேயும் இப்படியான கேள்விகள் வரும் இயேசுவை அறிவதற்கு. Problem when we are preaching the gospel of God, Jesus, we are not preaching the kingdom of God. We are preaching Jesus, Savior. He came, He crucified, He died for me, my sins, my iniquity, my curses. They are not going that deep apart. Kingdom of God going to ஆனால் come. நாங்கள் என்ன சொல்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நாங்கள் சொல்வதில்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம்? இயேசு கிறிஸ்து வந்தார், எங்களை மீட்டுக் கொண்டார், எங்களை ரட்சித்தார், எங்களுடைய பாவங்களை அனுப்பினார், இப்படியான காரியங்களை நாங்கள் சொல்கிறோம் இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் என்னென்று சொல்லி நாங்கள் ஒரு நாளும் சொல்வதில்லை. That means we are huge part of the gospel we missed. We are not preaching. We are very poorly, we have very poor understanding about the kingdom of God. But Jesus is starting his preaching, introducing the kingdom of God. நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் எவ்வளவு எங்களுடைய ப்ரீச்சிங்கில் நாங்கள் சொல்லுகிற காரியங்களை நாங்கள் எவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் பார்க்கிறோம். நாங்கள் ஒரு நாளும் தேவ ராஜ்யத்தை பற்றி கதைக்கிறதில்லை. அவர் தருவார், அவர் ரட்சிப்பு தந்தார், அவர்களை மீட்டுக் கொண்டார் என்று சொல்கிறோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து ஒரு முதலாவது வார்த்தையிலேயே, முதலாவது 40 நாள் அவர் அந்த ஞானஸ்நானம் எடுத்து 40 நாள் உபவாசித்து வரும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம் தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது. That means our gospel, not the full gospel, it is a quarter gospel. We are preaching something very simple. What the simple matter? He need the prepared people for his kingdom, but they are not preaching kingdom, they are not teaching kingdom, just prepared people. Only they mentioning. நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் ஆட்களை ஆயத்தப்படுத்துகிறோம். ஓகே, நீங்கள் இப்படி இருந்தால் இப்படி வரலாம், இப்படி இருந்தால் இப்படி வரலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நாங்கள் சொல்வதில்லை. If we are preaching this half part, not the completing other part, gospel very disparated and is not functioning properly, even though people who accept in Jesus Christ and come to his church, they don't have mellow the hasak. They don't know anything about real purpose of the real will of the Lord Jesus Christ. They know something very simple. நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லாவிட்டால் தேவனுடைய சபைக்கு வருகிற மக்கள் நாங்கள் பாவம் செய்யக்கூடாது, நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும், இப்படியான சின்ன சின்ன காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டு போக முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். Come to Mark, Gospel of Mark, first chapter, verses 14 and 15. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனத்துக்கு வரும். Yes, Matthew, Jesus' disciple. Yes, of course. Luke, no, he is not the disciple. Yes, John, he is the disciple with the Jesus, 12 disciple. But the Mark and Luke, not his, including his 12 disciple. This Mark outside of the person of the 12 disciple. மத்தேயு, மார்க், லூக்கா, ஜோவான் என்று போகிறோம். அந்த மத்தேயு, ஜோவான் இயேசுவின் சீஷர்களாக இருந்தவர்கள் எழுதினது. இந்த மார்க்,
இந்த லூக் இயேசுவோட சீஷர்களாக இருந்தவர்கள் இயேசுவோட சீஷர்களுக்கு வெளியில் இருந்தவர்கள் எழுதின காரியம். ஆகவே நாங்கள் பார்க்க போகிறோம் மத்திய 1 அதிகாரம் Mark, first chapter, verses 14 and 15. மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 14வது 15வது வசனம். See, the Matthew said something not properly described. The outside guy, Mark, he is not included into the 12. He says something very, very amazing about the Jesus first preaching. மத்தேயு இயேசுவோடு இருந்தவன் சொல்றதை விட மார்க் இயேசுவோடு இருந்தவன் அல்ல, இயேசுவுக்கு வெளியில இருந்தவன், அந்த 12 சீஷர்கள் இல்ல, அவர் அப்படி சொல்கிறார் என்று நாங்கள் பார்ப்போம். மார்க் 1 அதிகாரம் 14-15வது வசனம். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்க மனம் திரும்பி சுவிசேஷத்தை மனம் திரும்பி சுவிசேஷ விசுவாசிங்கள். What a beauty explanation. Then Hindi and Arabic, yeah. See, Mark got it something extraordinary, even though Matthew not get it. Okay, Brother Joel. Hallelujah. Matthew inside, he is one of the disciples. He returned something incomplete. But outside man, Mark, one of the major things, he said, the time has near. Not in the, even the Sinhala Bible said, time is completed. Sinhala Bible said, Kalaya Sampurnaviya. Exactly. Jesus came to this world. The time fulfilled, prophecy fulfilled. That part completely missed Matthew. But then, மத்தேயுல இருக்கிறது வித்தியாசமா இருக்கிறது. இதுல மார்க்ல சொல்றது காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. இவர் வந்து இயேசுவோடு இருந்தவர் இல்ல, இயேசுவோடு இருந்த 12 சீஷர் இல்ல, இவர் இயேசுவோடு இருந்த 12 சீஷர்ல வேறு ஒரு ஆளா இருக்கிறார் மார்க். மார்க் என்ன மாதிரி எழுதுறாரு பாருங்கள். காலம் சமீபமா இருக்கிறது, காலம் நிறைவேறிட்டது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது சொல்லுகிறார். Yes, but both of them, that condition doesn't remove. Repentance must have to have. Without repentance, you don't have, I don't have any privilege, even though think about the kingdom of God. ரெண்டிலேயுமே மத்தேயும் சொல்றார் மார்க்கும் சொல்றார் மனம் திரும்பி என்று சொல்லி, அந்த மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு யாருமே போக முடியாது. One of the preacher explaining try to describe the repentance, it's like that. Here the walls are white color paint. ஒரு சுவிசேஷகர் சொல்றார், அவர் விளங்கப்படுத்துறார் மனம் திரும்புதல் என்னன்னு சொல்லி. அவர் சொல்றார் இந்த சுவர்கள் எல்லாம் வெள்ளையாக இருக்கிறது. Okay, not wall. This bench, the front row in the brownish color. இந்த முன்னுக்கு இருக்கிற அந்த பெஞ்ச் வந்து பிரவுன் கலரா இருக்குது. Okay, he said repent as like a repaint. அவர் சொல்றார் என்ன சொன்னால் ரிப்பென்ட் மனம் திரும்புதல் சொன்னால் திரும்பி பெயிண்ட் பண்றது, ரீபெயிண்ட் பண்றது. When we are repaint, we doesn't want to see again that brownish color come up. நாங்கள் அதை திருப்பி பெயிண்ட் பண்ற பொழுது ஒரு சுவரை நாங்கள் பெயிண்ட் பண்ற பொழுது அது பிரவுன் கலரா இருக்கிற சுவரை நாங்கள் திருப்பி பெயிண்ட் பண்ற பொழுது அந்த பிரவுன் கலரை தெரியாம தான் நாங்கள் பெயிண்ட் பண்ணுவோம். Okay, I want to repaint reddish. Okay, I paint. நான் Full of reddish. நான் அதை பெயிண்ட் பண்ண போறேன்னு சொன்னா அது சிவப்பு கலராய் முழுக்க சிவப்பா இருக்கு. Yeah. பிரவுன் தெரியாது. That Bible teacher said, this is the repent, meaning. That means our old life completely gone. It cannot see anymore. When people see me closely, staying with me, they cannot
see anything my whole life. Completely it's gone. That is the repentance me. மனம் திரும்புதல்னு சொன்னால் என்ன? அந்த பிரவுனாக இருந்த சுவர் சிவப்பு கலராக வருது, ஒரு பிரவுன் கலர் இல்லாதது போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மனம் திரும்ப சொன்னால் முழுக்க எங்களுடைய பழைய வாழ்க்கையில் இருக்கிற முழு காரியங்களும் இருந்து எங்களை பார்க்கிற பொழுது நாங்கள் புதிதானவர்களாக, அந்த பழைய இந்த பிரவுன் கலர் எங்களுக்கு இல்லாமல் புதிதான அந்த ரெட் கலர் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். I think that teacher did it very goodly, very nicely for the described for the repent. What's the meaning of the repentance? That means Jesus searching people through his crucifixion, through his blood, purification and sanctification, people completely wash out, completely not thinking even the whole life, brand new people for his kingdom. நாங்கள் என்னத்தை பார்க்கும் என்றால் இயேசு கிறிஸ்துக்கு வேணும் அவருக்கு பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள் உள்ள மக்கள் அல்ல, எல்லாவற்றையும் விட்டு புதிதானவர்களாக அவருடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்றுதான் அவருக்கு தேவையாக இருக்கிறது. நாங்கள் வெள்ளை பிரவுன் கலர் அடிக்கப்பட்டவர்களாக அல்ல, நாங்கள் முற்று முழுக்க சிவப்பு கலர் அடித்தவர்களாக, நாங்கள் முற்று முழுக்க மாறினவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் முக்கியம். What happening but our life, time to time we are still thinking about the old life. We still want to look that tasty of the old life. நாங்கள் சிலவளை என்ன நினைக்கிறோம், அந்த சிவப்பை எடுத்துவிட்டு அந்த பிரவுனை நாங்கள் பார்க்கிற பொழுது பழைய காரியத்தில் நாங்கள் ருசி பார்த்த காரியங்களை நாங்கள் சிலவளை யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம். That means the in and out life church. Just little bit thinking about the Lord and God, again thinking of the old life. What a friend I have, what a beautiful things I had. So these things giving bother to grow your spiritual life is these kind of things as every Christians, but Jesus proclaimed repentance, he has a forgiveness, then come back to the correct path once again. எல்லா கிறிஸ்தவர்களுக்குமே இதே காரியம் இருக்கிறது. நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய பழைய சிநேகிதர்கள், பழைய வாழ்க்கைகள், நாங்கள் எப்படி இருந்தோம் என்றதில்லை நாங்கள் திரும்பவும் நினைக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி அல்ல, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், மனம் திரும்புங்கள். அந்த சிலுவையில் அவர் அடிக்கப்பட்ட பொழுது உங்களுக்காக நான் சிலுவையிலே எனது ரத்தத்தை கொடுத்தேன், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு சமயமாயிருக்கிறது, என்னிடத்தில் வருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Now you think just only the Old New Testament Jesus is starting to the preaching kingdom of God as his king. We are wrong, you are wrong. Old Testament start to the mention his kingship, his kingdom is going to become. I am not going to today all the things mentioning next பழைய time. ஏற்பாட்டிலே நாங்கள் இல்லை, புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இல்லை, நான் இன்றைய நாளை அதை பற்றி சொல்லவில்லை. பழைய ஏற்பாட்டில் இருந்தே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறது. What the difference of the New Testament, king came and proclaimed his kingship, his kingdom. That's the difference. Old Testament king not yet came, but prophecy make about the kingdom. பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் என்ன நடக்கிறது, அந்த இடத்திலே ராஜா வரவில்லை, ராஜா வர இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அந்த ப்ராஃபட் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ராஜா வந்து நான் தான் ராஜா, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லி அவர் சொன்னார். ஆகவே பரலோக ராஜ்யத்தை பற்றி பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கிறது. Until you understanding the kingdom of God, you are not really got it salvation. It is a half salvation. If you know only the crucifixion, Jesus died for me, my sins forgiven, and I have a good life in Christ, it is half of the salvation. When you started to understand the kingdom of God, your salvation going to fulfill. நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம் என்று சொல்லலாம். தேவனுடைய ராஜ்யம் என்ன என்று தெரியாவிட்டால் எங்களுடைய ரட்சிப்பிலே எங்களுடைய ஞானஸ்நானமும் அறவாசி, அது முழுவாசி அல்ல. நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது சிந்தித்து நீங்கள் அதை விளங்கி கொண்டால் தான் எங்களுடைய ரட்சிப்பு, எங்களுடைய ஞானஸ்நானம் முற்று முழுக்க அடங்கி இருக்கிறது என்று நான் சொல்லுவேன். Our Christian life passion going to be changed when you understand Jesus is the political leader
as the political leader, as a president, going to come to this world, rule this world with his people to show to the other people this is the kingdom of God with righteousness. He wants to show to the enemy and the devil and the other older kingdom, the people, presidents, prime ministers who are the ruling their countries. He has a specific place, New Jerusalem. He is ruling that part, showing to the other world, this is my kingdom. I want to show to you. I missed it in the Eden garden because of that disobedience, but I had a different plan to fulfill my kingdom, because I want you people to come to my kingdom, stay with my kingdom, rule with me for this world, to show to the people this is the real righteous justification ruling system. So Jesus not ruling you in the paraloka, in the heaven. He is ruling us the same earth, earth as a political leader, perfect, sinless political leader. He is ruling this earth, not the paraloka. Forget about it. I show you how he is going to do it on the earth. It is not the paraloka rajya. It is the kingdom of God on the earth. இயேசு கிறிஸ்துவானவர் பரலோக ராஜ்யம் இந்த உலகத்தில் இருக்குது சொல்லித்தான் எங்களுக்கு காட்டப் போகிறார். அவர் ஏதேன் தோட்டத்திலே அந்த காரியத்தை செய்ய முற்பட்டார், ஆனாலும் பிசாசு அதை விடவில்லை, செய்ய முடியாமல் போய்விட்டது. ஆனாலும் இப்போ அவர் என்ன சொல்லுற காரியம் என்று சொன்னால், இந்த உலகத்தை யார் ஆட்சி செய்தாலும், எவர் ஆட்சி செய்தாலும், அவருக்கென்று ஒரு மக்களை அவர் தெரிந்தெடுத்து, அந்த மக்களை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நான் எப்படி அந்த மக்களை நான் வல்லமையோடு பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி, இந்த உலகத்தில் உள்ள மற்ற ராஜ்யங்களை ஆளுநர்களுக்கு காட்டக்கூடியதாக அவர் இந்த பரலோக ராஜ்யத்தையும் அவருடைய தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று சொல்லியும் தான் ராஜா என்று சொல்லியும் அவர் அதை காட்ட முயற்சிக்கிறார். Lord Jesus, thank you for your kingdom. ஆண்டவரே, உமது ராஜ்யத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you for your kingship. உமது ராஜ உதவிக்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you, Holy Spirit, your revelation, because your kingdom, not the paralokam. It is on this corrupted world. You are going to show to the people who not accepted you, this is the righteous ruling system. ஆண்டவரே, நீர் உமது தேவ ராஜ்யத்துக்காக நன்றி சொல்கிறோம். நீர் இந்த இடத்திலும் உம்மை அறியாத மக்கள் உம் ஆட்சி செய்கிறவர்களுக்கு நீர் ஆண்டவரை விளங்கப்படுத்த போறீர். நீர் ராஜா, நீர் உம்முடைய பரலோக ராஜ்யம் இந்த இடத்துல இருக்கிறது என்று சொல்லி, தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நீர் அவர்களுக்கு விளங்கப்படுத்த போறதுக்காக நன்றி. Lord Jesus, change right now, starting today, your people, this paralyzed thinking pattern, paraloka rajyam. No, it is not. It is not the paralokam. It is on the same planet. He is going to be changed people to kingdom in this world. இந்த மக்களுடைய மனதில் இருக்கிற அந்த கேள்விக்கு நீர் பதில் கொடுத்து ஆண்டவர்கள் அதை நல்லாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக நீர் உதவி செய்யும். பரலோக ராஜ்யம் என்று சொன்னால் அவர் இந்த இடத்திலே மனம் திரும்பி உண்மையாக அவர்களுக்கு இருக்கிறவர்களை அவருடைய ராஜ்யத்துக்கு சேர்த்து மற்றவர்களுக்கு தான் எப்படியாக ராஜாவாக இருக்க போறேன் என்று காட்டுவதற்கு தான் இந்த ராஜ்யத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி விளங்கக்கூடியதாக உதவி செய்யும். Lord, now we are waiting. We stayed so many human rulers, presidents and prime ministers in this world, ruling their countries with their own way. Now we know, Jesus, you are going to come as a political leader, as a ruler, as a president, to show us, show your people as well to the other people, what is the real kingdom, what is the real righteousness, what is the real justification. So
these people who are the listen to this message today, Lord, start to change. He's political leader. He's going to show us what is the real politics without corruption, without the harassment. What is the real ruling system? Lord, we are waiting for your political arrival. Your political arrival to this world. We are preparing for that, for the people who is still not yet accepted you. Thank you. Precious name of Jesus Christ. இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிச்சு கொள்வோம். ஆண்டவரே, உமது ராஜ்யத்தை பற்றி நீர் சொல்ல நீர் வர இருக்கிறீர். உமது ராஜ்யத்தை இந்த மக்களுக்கு நீர் காட்ட இருக்கிறீர். ஆகவே இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யார் யார் ஆட்சி செய்கிறார்களோ, என்னென்ன மாதிரியான பொல்லாத ஆட்சி செய்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் நீர் ஒரு ராஜ்யத்தை காட்டி நீர் இந்த இடத்திலே வந்து உமது பிள்ளைகளோடு சேர்ந்து மற்றவர்களுக்கு வெளியில் உள்ளவர்களுக்கு உமது ராஜ்யத்தை நீர் காட்ட நீர் வருகிறீர் என்று சொல்லி நாங்கள் அதற்கு ஆயத்தப்பட்டவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய. Amen. Amen. Because when we are come to this matter, you have a complication. Okay, when his ruling time comes, we are not here. Rapture coming and we are in over there. So much misunderstanding going on teaching about the Bible. So we have to clarify those all the ஆகவே things. நாங்கள் இந்த காரியங்களை நாங்கள் சரியான விளக்கங்களை நாங்கள் கண்டுகொள்ளணும். பரலோக ராஜ்யம் எப்படி, தேவராஜ்யம் எப்படி, நாங்கள் தேவன் 2வது முறை வரும் பொழுது நாங்கள் எடுத்துக்கொள்கிறது என்னது காரியம், இந்த காரியங்களை நாங்கள் சரியாக தேவனுடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். Most of the teaching releasing for the Christian people who are the living right now. Oh, you all not partaking for the great tribulation time. You all in heaven those days. Rapture going to come take you all. But it's so upset. According to the word of God, what the Jesus mentioned, even though great tribulation time, we are face to face of the tribulation with Jesus. Not we are escaping very scarinously, escaping to go to heaven and seeing what going on the earth. No, we are boldnessly facing to the great tribulation with the Jesus help, to staying in this world with our faith, with our boldness. So those things according to the linking to the kingdom of God. So after all these things, after, yes, the millennium, 1,000 years of his kingdom, ruling part on this earth going to come. Thank you. ஆகவே தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது நாங்கள் நினைக்கிறோம், அவர் வர போறார், நாங்கள் அதற்கு முதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டுடுவோம், நாங்கள் எல்லாரும் பரலோகத்தில் இருப்போம். அப்படி அல்ல, அவர் வரும் பொழுது நாங்களும் அவரோடு எடுத்துக்கொள்கிற பிரகாரம் இந்த இடத்திலே நாங்கள் சரியான முறையில் இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. அந்த காரியத்தை நாங்கள் இன்னுமாக கற்றுக்கொள்வோம். This is something very funny when I am trying to explaining to the revelation and his kingdom and his rapture and things and that, so many resistance came to me from the church. People hated me. What is matter? We are talking about these things. We need something power, something extraordinary things, something miracle, not these kind of things. So people are so blinded. Christians are so blinded. கிறிஸ்தவர்கள், நான் இந்த காரியத்தை சொல்லுற பொழுது கிறிஸ்தவர்கள் எனக்கு எதிர்த்தார்கள். கிறிஸ்தவர்களுக்கு விருப்பம், இயேசு கிறிஸ்து வருவார், நாங்கள் நல்லாக இருக்க வேணும், நாங்கள் எப்படி இருக்க வேணும், எங்களுக்கு வல்லமை வேணும், நாங்கள் பெரிதான அற்புதங்கள் செய்யணும், அப்படியானது தான் யோசிக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை அது எப்படிப்பட்டது என்று சொல்லுற பொழுது மக்களுக்கு அது விருப்பம் இல்லை. Thank you. I think Lord preparing me to revelated to the proclaiming to these things to the people, this the silence times and the desperate time to happen to my life and my family. நான் தனிமையாக இருந்த காலத்திலே கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தினார் இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படியாக.